வணக்கம் நான் பிரபு. இன்றைக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஃபேஸ்புக் கவரை எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் நான் ஃபேஸ்புக் கவர் சைஸ் அடித்து 2018 அடிச்சிருந்தேன். நான் என்கிட்ட 2008 இருக்கிற சைஸை பார்க்குறதுக்காண்டி அதில் இருந்து ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சரின்னு படுறதை அதை பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் அதில் சைஸ் 828 திற 315 தான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதில் மொபைல் வியூ இது நான் இப்போ மொபைல் வியூவை பெருசாக கணக்கெடுக்கல, ஃபுல் சைஸ் தான் செய்ய போகிறேன். நான் செய்ய போகிற சைஸ் paristamil.com ஃப்ரான்ஸில் இருக்கிற சைட் வேதான் என்ன முதல்ல ஊக்குவிச்சவை. அதுக்காண்டி இப்போ ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். unsplash.com இருந்து பாரிஸ் ஏரியாண்ட ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிரியேட் நியூவில் போய் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சைஸை இதில் கொடுக்குறேன். 828 315. இந்த ரெசல்யூஷன் 72 இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் இப்போ இது வெப்புக்கு போட போகிறது 72 ஓகே. நீங்கள் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி கூட இப்போ நீங்கள் பிரிண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் 300 பயன்படுத்துறதுன்னு எல்லாம் மிச்சம் நான் அப்படியே விடுறேன். இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் சைஸ். இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு இந்த ரெக்டாங்கிள் டூல் மூலம் பேக்ரவுண்ட் ஒன்று போடுறேன். நான் நார்மலாக பாரிஸ்டாமில் என்ற லோகோவை பயன்படுத்தல, அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் தான் பயன்படுத்த போகிறேன். அப்புறம் நான் இதில் இப்போதைக்கு ஒரு கலரை அப்படி போட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாரிஸ்டாமில் டெக்ஸ்ட் எழுதிக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை போட போகிறோம். அந்த இமேஜை நான் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வரேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை கொண்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். நீங்கள் இப்போ அந்த இமேஜை கொஞ்சம் பெருப்பிச்சு கொள்கிறேன். எனக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு அதோட ஒப்பாசிட்டியை நல்லா குறைச்சி கொள்கிறேன். இப்போ இந்த பீன்ற ஒப்பாசிட்டியும் குறைச்சி கொள்கிறேன், பி லெட்டருண்ட. அடுத்து இதில் இன்னொரு பிக்டோகிராம் போடலான்னு இருக்கிறேன். நம்ம அதையும் இப்போ போடுவோம். அது ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி ஃப்ளட்டிகன் சைட்டில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ளட்டிக் ஐக்கன் சைட்டில் போயிட்டு பாரிஸ் அடிக்கிறேன். இதில் இருந்து ஏதாவது ஒரு பாரிஸ் தொடர்பான ஒரு இமேஜை நான் எடுத்து போட போகிறேன். இப்போதைக்கு எனக்கு இந்த இமேஜ் ஓகேவா இருக்கப்போ இந்த இமேஜ் எடுத்து போடுறேன். இது நான் எஸ்விஜியில் இல்லை டிபிஎஸ்ல டவுன்லோட் பண்ணுறேன், இபிஎஸ்ல டவுன்லோட் பண்ணுறேன். இதை அப்படியே ட்ராக் பண்ணி டைரெக்டாக ஃபேஸ்புக்குள்ள ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வரேன். இப்போ எனக்கு இந்த கீழே இருக்கிறது பேச தேவையில்லை, அதனால் நான் இந்த வகையில் இதை அமைச்சு கொள்கிறேன். இதுண்ட கலரை டபுள் கிளிக் பண்ணி மாற்றிக்கொள்கிறேன். இதில் போய் இந்த லேயர் ஸ்டைல் ஆப்ஷனில் மாற்றிக்கொள்கிறேன். இதை வெள்ளையாக கொடுத்துக்கொள்கிறேன். பிறகு அதோட ஒப்பாசிட்டியை குறைச்சி கொள்கிறேன். இப்போ அடுத்தது இமேஜ் போட போகிறேன். இதில் அதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் இந்த ரெக்டாங்கிள் டூல் மூலம் சில படங்களை இதில் போட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி நான் அதுக்கு கீழே இருக்கிற இந்த டூல் மூலம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒரு படத்தை. இதில் இது அந்த வளைவை மாற்றுறதுக்கு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது நீங்கள் ரெக்டாங்கிள் டூல் போட்டாலும் அதுலேயும் இப்போ மாற்றக்கூடிய வசதி இருக்குது. இப்போ இதில் இமேஜை போட்டிருக்கிறேன். இதில் இந்த பாக்ஸை போட்டிருக்கிறேன். இதுக்குள்ள பிறகு இமேஜ் கொண்டு போகிறேன். இப்போ அடுத்ததாக என்ன செய்யறேன்டா இதே பாக்ஸை இன்னொரு காப்பி பண்ணுறேன். அதுக்கு கண்ட்ரோலோட அதுக்கு ஓல்ட்டோட ஷிஃப்ட் அமர்த்தி கொண்டு இழுக்கிறேன். பிறகு கண்ட்ரோல் டி அமர்த்தி அந்த பாக்ஸை கொஞ்சம் பெருப்பிச்சுட்டு சென்டர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ முதலாவது பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி காப்பி பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மூண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி அமர்த்திட்டு கொஞ்சம் சைஸை மாற்றிக்கொள்கிறேன் இப்படி தேவையான மாதிரி. இது இந்த பேக்ரவுண்டுக்கு நீங்கள் வேறு எஃபெக்டுகள் போடுறதுண்டா போடலாம். இப்போதைக்கு நான் ஒன்றும் போடலை. அடுத்தது இந்த மூண்டுக்குள்ளேயும் இமேஜ் கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போ மூண்டு இமேஜையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த மூண்டையும் மூண்டு பாக்ஸுக்குள்ளே போடுறேன். முதலாவது இந்த ஸ்போர்ட்ஸ்னு டவுன்லோட் பண்ணதை முதல் பாக்ஸுக்கு நேராக போடுறேன். சைஸை நான் கொஞ்சம் சின்னாக்கிட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த முதலாவது பாக்ஸுக்கும் முதலாவது பாக்ஸ் இதில் கொண்டாந்து வச்சுட்டு
அந்த இமேஜுக்கும் பாக்ஸுக்கும் இடையில வந்து ஆல்டர்மேட்டிக் கொண்டு கிளிக் பண்ணிருந்தால் அது மாஸ்க் டூல் போடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவனை அடுத்த ஃபோட்டோக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ரெண்டாவது வந்து இந்த பெரிய இதுக்கு போட போகிறேன். அதுக்கு வந்து நான் இந்த ட்ரெயின் இண்டியை கொண்டு வந்து போடுறேன். இப்படி போட்டுட்டு அது என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ மாஸ்க் ஒன்று இருக்கும் ஒரு ஆப்ஷன் கிளிக் மாஸ்க்னு சொல்லி கிரியேட் கிளிக்கிங் மாஸ்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளுக்கு போகும். இதே தான் நான் முதல்ல ஷார்ட்கட்டில் செய்திருந்தேன். இப்போ அதே மாதிரி இந்த மூன்றாவதுக்கு வந்து நான் மற்ற இமேஜை கொண்டு வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ மூணுக்கும் இமேஜ் போட்டாச்சு. இப்போ வந்து நான் அந்த அவையோட லோகோவை யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதே வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். இதில் சின்னனா நான் ஃபோட்டோ இப்போ வந்து நான் லோகோ டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்து இதில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இமேஜ் வந்து ஜேபேக்காக இருக்குது. இப்போ அதை வந்து இங்கே கொண்டு வந்து போடுறேன். அப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னு சொன்னால் ஜேபேக்காக இருக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து வெள்ளையாக இருக்கும். அப்போ அதை என்னால் மாற்ற முடியாது. நீங்கள் இந்த ஆப்ஷனில் எது மாற்றினாலும் அது வந்து மாற போகிறது இல்லை. ஏனெண்டா பேக்ரவுண்ட் வந்து நீளம், அதில் நான் வேறு இமேஜ் வேறு கிளிப்பாரில் கொடுத்துருக்குறேன். அதனால் அது மாறாது. அப்போ என்ன சொன்னால் இதை நான் அப்படியே வச்சுக்கொள்கிறேன். கொஞ்சம் சின்னனாக்கிட்டு இப்போ வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சம் கிளாஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். அதை எப்படி செய்யணும்னு சொன்னால் இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இந்த பாக்ஸை மூலம் ரெக்டாங்கிள் டூல் மூலம் ஒரு பாக்ஸை இப்படி கீறிக்கொள்கிறேன். கீறிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். கீபோர்டில் ஏ அமர்த்தினீங்கன்னு சொன்னால் இதில் இது செலக்ட் ஆகும். இதில் வந்து இந்த டிரெக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பாக்ஸில் வந்து மேல் 2 பாயிண்ட்டையும் வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கு நான் ஷிஃப்ட் அமர்த்திக்கணும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ இழுக்கிறேன். இப்போ பார்த்தா இப்படி ஒரு அமைப்பு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தான் கொஞ்சம் கிளாஸ் மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு சொன்னால் இதில் வந்து நான் இந்த ஃபில்லுன்னு இருக்கிறத 0 கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதே லேயரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து இதில் வந்து நான் மாற்ற போகிறேன். இங்கே ட்ராப் ஷேடோவை கொடுக்குறேன். முதல்ல ட்ராப் ஷேடோவை வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் அமைச்சுக்கொள்கிறேன். பிறகு வந்து இந்த பெவல் கொடுக்குறேன். இது கொடுக்குறது இது எப்படி இதுன்ற ஒர்க் அப்படின்றது எல்லாம் வந்து நாங்கள் முந்தின டியூட்டோரியில் பார்த்துருந்தோம். நாங்கள் அப்படி இது விளங்கல் என்று சொல்கிறவங்க அந்த டியூட்டோரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக விளங்கக்கூடியதாக இருக்கும். மிச்சம்படி நீங்கள் ப்ராக்டிஸ் மூலம்தான் இதையெல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் எஃபெக்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே பார்த்த சில அடிப்படை விடயங்களை வந்து கொஞ்சம் மெருகேற்றிக் கொள்கிறேன். அதாவது இதில் ஒரு பார்டர் போட போகிறேன். ரெண்டுக்கும் இதுக்குள்ள டக்லைன் போட போகிறேன். அவ்வளோதான். அதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம். அவ்வளோதான். இந்த டியூட்டோரியலில் வந்து நாங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒரு கவர் செய்கிறதுன்றதை பார்த்துருக்கோம் ஃபேஸ்புக்கு. அடுத்த டியூட்டோரியலில் வந்து இதை எப்படி அனிமேட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள். நண்பரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்டில் சொன்னீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல தர ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் தொடர்பான டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்டில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சொல்லி தருவேன். இதில் ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் கிராஃபிக்ஸ் தொடர்பான பல விடயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு கிராஃபிக்ஸில் ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த சேனல் வந்து உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து நான் என் டிப்ஸ் வந்து உதவும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.